Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மாட்டிச்சு பேக். திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடுறான். திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடுறான். மாட்டிக்கிட்டியா? சார் ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. தூக்கிட்டு போய் சாப்பிடுங்க சார். அதுல இருந்து எந்திரிக்க முயற்சி பண்ண உடனே நான் சும்மா விட மாட்டேன். இல்ல எந்திரிக்க மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் எல்லாரையும் பழி வாங்குவேன், யாரையும் விட மாட்டேன். வைரஸ் சார். ஜான் இத பாரு. இது பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கலாம். ஆனா இது நெருப்பை விட ரொம்ப அதிகமா எரியும். இத நீ யார் மேல ஃபயர் பண்ணாலும் அவ உடம்பு அப்படியே தக தகன்னு யார வச்சிடும். தேங்க் யூ வைரஸ் சார். சரி, இதுக்கு 5 கோடி ரூபாய் கொடு. குடு 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 குடு. கண்டிப்பா ரெடியா இருக்கு. பின்னாடி பாருங்க. பின்னாடி எரியுது. என்னோட கண்ணை வச்சு என்ன நீ ஷூட் பண்ணிட்டியா? ஜான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் ஜான். பாஸ், இந்த வைரஸ்க்கு என்ன ஆச்சு பாஸ்? இதெல்லாம் என்ன பாஸ்? இந்த கன்ல இருந்து ப்ளூ கலர்ல ஃபயர் ஆகும்டா. ஆனா அந்த ஃபயர் நெருப்பை விட அதிகமா ஒருத்தரை எரிச்சிரும். அந்த நெருப்புல அவன் துடிச்சிருவான். இதுக்கப்புறம் மோட்டு பத்துலு இந்த நெருப்புல 65 ஆக போறாங்கடா. இதுக்கப்புறம் அவங்கள நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இந்த வண்டி ஏன் திடீர்னு ஸ்டார்ட் ஆகல? என் காருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஏய் மோட்டோ, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கொஞ்சம் உள்ள உட்காந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஓகே. அமைதியா உட்கார்ந்திருக்கியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, ஆக்சிலேட்டர் கொடு. எரியுதுப்பா, ஏதோ எரிச்சல தாங்கவே முடியல. மோட்டோ, ஏன்டா இப்படி கத்துற? திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு? சொல்லிட்டு கத்துற. எங்கடா எரியுது? எங்கடா நெருப்பு இருக்கு? சொல்லிடா. இங்கெல்லாம் எப்படி நெருப்பு இருந்தா எரியும்? இருந்த புகை வரணுமே. கார்ல நெருப்பு இருக்கு, பாக்ஸ்ல நெருப்பு இருக்கு. ஏய், நான் உன்கிட்ட ஒரு சாதாரண வேலையை தானே சொன்னேன். அதுக்காக நீ நடிக்கிறியா? எங்க நெருப்பு எங்க சொல்லு, காட்டு. யோ பாக்ஸரு, நெருப்பு தாயா பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தாயா அது தெரியும். எனக்கு நீ உதவி செய்யாம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியா? அடி வாங்கிட்டு பறந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப இந்த கிளம்பு. இதுக்கெல்லாம் அடிப்பாங்க. பாக்ஸர் அண்ணா, உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம மோட்டோ போய் சொல்ல போறான்? நீங்களே நியாயம் சொல்லுங்க. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இந்த நீ வாங்க. என்ன மோட்டோ, உனக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? டேய், ஒரு பெரிய அடுப்பு மேல ஏறி உட்கார்ந்த மாதிரி சுட்டுச்சுடா எனக்கு, நிஜமா. ஆனா நான் அங்க நெருப்ப பாக்கலையே. அங்க எப்படி நெருப்பு இருக்க முடியும்? சொல்லு பாக்கலாம். எனக்கும் தெரியலடா. ஒரு சின்ன டவுட்ரா பாத்துரு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா ஒருவேளை அந்த சீட் அப்படிதான் சூடாகுமோ? டீ கடை அண்ணாச்சி, எங்க 2 பேருக்கு கொஞ்சம் டீ கொடுங்க. உடனே தரேன். டீ கடைக்கார அண்ணாச்சி, முதல்ல எனக்கு சுட சுட சமோசா கொடுங்க, மொதல் அப்புறம் பார்க்கலாம். இங்க இருக்கீங்களா? எப்படி கத்துறான்? தாங்க முடியல. என்னப்பா மோட்டோ, எங்க எரியுதுன்னு நீ சொல்ற? இங்க பாரு மோட்டோ, இங்கேயே வந்து உன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிடாத. அப்புறம் அந்த அண்ணனுக்கு கோபம் வந்துட போகுது. ஏன்டா அடிக்கடி இப்படி பண்ற? காருக்கிட்ட அப்படித்தான் தேவையில்லாம பண்ண, இங்க வந்து பண்ற. தேவையில்லாம அப்பப்ப கட்டி இந்த மாதிரி பீதியை கிளப்பாத மோட்டோ. எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஐடியா. நீங்க 2 பேரும் என்னப்பா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு பின்னாடி நெருப்பு வச்சா தெரியும்யா. எவ்வளவு கூட கேள்வி வர கேட்டுட்டு இருக்கியா நீ? என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது மோட்டோ. வா, உடனே இங்க இருந்து ஓடி போய் எஸ் ஆயிடலாம். வந்துடு.
ஆச்சு உனக்கு? உன்னோட பெஞ்சில இன்னைக்கு அநியாயத்துக்கு சூடு இருக்குதியா. ஒருவேளை இன்னைக்கு நீ பெஞ்சு கடையில ஸ்டவ் பத்த வச்சிட்டியா என்ன? அட என்ன மோட்டு நீ சொல்ற? பெஞ்சுக்கு கீழே ஸ்டவ் பத்த வச்சனா? ஒருவேளை வெயில்ல இருந்ததால சூடா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி வா நம்ம போய் சிங்கம் சார் கிட்ட போய் சொல்லி கேட்கலாம் மோட்டோ. ஐயோமா, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. நெருப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா எரியுதுன்னு சொல்றீங்க. இம்பாசிபிள். உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கம் சார் நாங்க சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. ஆரம்பத்துல நான் கூட இதெல்லாம் புரிஞ்சுக்காம மோட்டோவை சமத்திட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில எனக்கும் அந்த நிலைமை வந்துடுச்சு. அடுத்து இப்ப நம்ம சிங்கம் சார் தான். நீங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நானும் நம்ப மாட்டேன். இந்த இது ரொம்ப இல்ல 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 இல்ல. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சிங்கம் சார் திடீர்னு உங்க முகத்துல யாரு காஞ்ச மிளகாவை அரைச்சி பூசி விட்டது? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எரியும் போது உங்க உடம்புல நெருப்பு பட்ட மாதிரி இருந்துச்சா? ஆமா. உங்க கண்கள் செவந்து போச்சா? சொல்லுங்க. உங்களுக்கு காதுல இருந்து புகை வந்துச்சா? மோட்டு பத்தலு சிங்கம் சார் கரெக்டா சொல்றீங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. இப்போ உங்க காதுல இருந்து புகை வருதே, அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்துச்சு. எவ்வளவு நேரம் தான் பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? டக்குனு மேட்டரை சொல்லுங்க. இதே சொல்ற மோட்டு, இப்பவே சொல்றேன். நாம மேல போலாமா? எங்களுக்கு இப்ப ஒண்ணுமே ஆகல, அதனால நீங்க மட்டும் போங்க சார். இப்ப நான் நிறுத்திட்டு இருக்கேன். என்ன பண்றது? யாருக்கிட்ட சொல்றது? என்ன பண்றதுன்னு புரியலையே. இன்னைக்கு நான் ஓட்டு பத்துலுவோம். லைஃபையே பெரிய ப்ராப்ளமா மாத்திட்டேன். நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. இங்க இருந்து வெளியே போயிடுங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. மோட்டோ இங்க இருந்தா நமக்கு ஆபத்து ஓடிடலாம். ஏதோ தப்பு நடக்குதியா. எங்க போய் உட்கார்ந்தாலும் அங்க சூடா இருக்குதியா. நெருப்பு மேல உட்கார்ந்த மாதிரி இருக்குது. யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேயா. நாம பிரச்சனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது இந்த ஊர்ல ஒரே ஒருத்தன் தான். அது தண்டனைக்கா நான் தான். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான். மோட்டு பத்துலு என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பேக் சைட செக் பண்ணலாம்ப்பா வாங்க. அடடா. கொஞ்சம் எரிய கவலைப்படாதீங்கப்பா. சரி பண்றியா இல்ல திருப்பி கொளுத்தி விடுறியா தெரியலையே. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க சரியாயிட்டீங்க. ஆனா இந்த நெருப்பு ஒரு லேசர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கப்பா. அதாவது நீங்க உட்கார்ந்த இடத்துல முன்னாடியே யாரோ ரேசரை பயன்படுத்தி இருக்காங்கப்பா. அந்த ரேசர் ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா அதனால ரொம்ப வெப்பம் ஏற்படும்பா. புரிஞ்சுதா? கண்டிப்பா இதெல்லாம் அந்த தண்டனைக்கா நான் தான் பண்ணி இருக்கணும். ஜான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மோட்டோ வேணாம் வேணாம் வேணாம். நீ இவ்வளவு செவந்து போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் கோவப்படக்கூடாது. அமைதியா தான் இருந்து சாதிக்கணும். இனிமே அந்த தண்டனைக்கா டானுக்கு எப்படி இதெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு அமைதியா இருந்து நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். என்ன பண்றதுன்னு டக்குன்னு சொல்லடா. யோசிச்சு சொல்லு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியாதாடா? ஐடியா. நீங்க பாருங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா தேவை. என்னது? போங்க போய் பாருங்க என்னவா இருக்கும். ஜானாங்க போறான். எதுக்கு இங்க ரொம்ப சூடா இருக்கு? எதுக்கு எரியுது? வாங்க யாராவது நெருப்பாடிங்க. திடீர்னு ஏன் எரியுது? எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் காப்பாத்துங்க. என்னடா பண்ண? நெருப்ப கம்மி பண்ணாம அதிகமாகிட்டியே.
பாஸ் உங்க ஃபயர் எஸ்டிமேஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. நீங்களே பாருங்க பாஸ். இத போய் வச்சிட்டு போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ, சீக்கிரம் வாடா. என்ன ஜான் எப்படி இருக்கு? நீ பண்ண நெருப்பு உனக்கே ரிட்டர்ன் ஆச்சு பாத்தியாடா? சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க. என்னோட நெருப்பால இவங்க என்னையே எரிக்க பார்க்கறாங்க. மேல குதிங்க ஐயா. அப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தா நெருப்பு சீக்கிரம் அணைஞ்சிரும். தெரியுமா தெரியாதா? அப்படிதான். என்ன நான் சொல்றது? ஐயோப்பா, இப்ப நீ ஜெயிலுக்கு வா. ஜெயில நீ படுக்கிற இடத்துல இதே ப்ளூ ரேசரை போட்டுடுறேன். நிம்மதியா அதுக்கு மேல படுத்து தூங்கு. ஓகேவா ஜான்? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.